மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மை 4 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போக பண்ணி இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைவதிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கடந்ததெல்லாம் மறந்துடுங்க, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் புதியதை செய்ய போகிறார். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டார்? நல்லா சந்தோஷமா கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் புதியதை செய்ய போகிறார். அக்காவுக்கு யாரும் கொடுக்குறது ஆள் இல்லை. கர்த்தர் புதியதை செய்வார். அருமையான சகோதரி ஒரு பாட்டு பாடினாங்க காணிக்கை பகுதியில். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மறந்தாலும் அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். இந்த 5வது மாதம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, குறித்து கொள்ளுங்க, உங்களை மறக்கவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மறந்து போகிற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. நினைவு கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ என்ன நினைக்கிறங்கிறதுலாம் ஒன்றே இருக்கட்டும், ஆனால் நான் ஒன்று வச்சிருக்கிறேன், அதை தான் என்ன செய்வேன்? நிறைவேற்றி வேண்டிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்காது, கர்த்தர் நினைத்தது மாத்திரம்தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது யோபின் புத்தகத்தில், இதோ அவன் கர்த்தருடைய கையில் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறான் என்று யோபு குறித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் அது எப்படி இருக்க வேண்டும்? அது முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. இவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவன். இவனை என்ன செய்ய முடியாது? ஒரு நாள் நம்ம அவனுக்கு எதிராக நிற்க முடியாது, அவனுக்கு எதிராக தீங்கு செய்ய முடியாது என்று சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். ஆமென். இப்போ பக்கத்தில் பார்த்து கையிலே தட்டி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை சுற்றிலும் என்ன செய்ய வேண்டும்? வேலி அடைத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காவலாளியை வைத்தாலும், எவ்வளவு பெரிய காவல்துறை இருந்தாலும், எப்படி பெரிய சிபிஐ இருந்தாலும் சரி, சிபிஐ சைடு இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் திருட ஈஸியாக நினைஞ்சிருவான், திருடிட்டு போயிடுவான். கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடித்து விட்டு போவான். ஆனால் நமக்கு காவலாளியாய் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் நம்மிடத்தில் இருப்பது என்ன செய்ய முடியாது? பறித்து கொண்டு போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர், எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, எதை கொண்டு போகிறான்? ஒன்றும் கொண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றீங்களா? ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். ஆமென். கையை தட்டி ஆனது சொல்லுங்க. ஹல்லேலூயா. எட்டாவது, இதை பிடிக்க முடியாது, இதை தொடர முடியாது, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது நினைக்காத, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். உங்களுடைய ஊழியக்காரமாக வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அநேகமாக கர்த்தர் சித்தமாக அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களையும் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இதை விட நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக நாம் வாசிக்கலாம். யோபு, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாய் இருக்கும். ஆரம்பம் அருமையான சகோதரி பாடினது போல எனக்கு அந்த பாட்டை வச்சே தான் நம்ம பேச போறேன். ஹல்லேலூயா. கலங்கினதாக இருக்கலாம். ஒருவேளை கடந்த மாதம் முடிக்கும் பொழுது மிகுந்த கலக்கம் இருந்திருக்கலாம். இந்த மாதம் துவக்கும் பொழுது கொஞ்சம் குறைவான கலக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையின் நங்குரமாக இயேசு நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பம்தான். 1ஆம் தேதி துவங்கும் போது ஜாம் தான் இருக்கும், வீட்டிலலாம் பிரியாணி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன வைப்பது என்று தெரியாமல் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? முழித்துக் கொண்டிருப்போம். தேவ பிள்ளை, அது அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதமான நாளாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு ஜெயிக்கிற நாளாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் குறுகினவையாக இருக்கிறது, ஆனால் காலம் பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. காலத்தை பார்த்து நமக்கு பயமா இருக்கு. எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்குது, ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்?
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு எப்படி இருக்கிறது? மரண அவஸ்தைப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனா யோபு இங்கே சொல்லுகிறான், அவன் பக்தன் சொல்லுகிறான், நான் தேவனை தேடுகிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் செய்திருக்கிறார். எனவே அவருடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாயிருக்கும். என்னை சத்துருவின் கையில் அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும், சத்துருவின் கையில கொடுக்கும் பொழுது என்னுடைய பிராணனை தப்புவித்தவராக இருந்தார். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு சோதனை வந்தாலும், வேதனை வந்தாலும், மரணத்தை தழுவுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், என் கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு சில நிமிடங்கள் என்ன செய்து விடுகிறான்? தன்னுடைய ஆயுசு நாளை முடித்து விடுகிறான். காலம் போதும், வாழ்ந்தது போதும், இதோடு நிறுத்திக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் முடித்து விடுகிறான். கடந்த நாட்களில் என்னுடைய மனைவியுடைய தம்பி நல்ல அழகா குடித்து குடியிலே இருக்கிற மனிதன் தான். ஒரு சின்ன பிரச்சனையில் வீட்டுக்கு வந்திருக்கிறான். நல்லா குளிச்சு ஷேவ் பண்ணி அழகா ட்ரெஸ் பண்ணி எல்லாம் நின்று வீட்டுக்குள்ள அங்கேயும் உலாவிட்டு இருந்து வந்தான். அடுத்த செகண்டில் தூக்க தங்கிட்டான். அல்லேலூயா. முடிவு என்னவாக இருக்கிறது? மரணமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த முடிவை சம்பூர்ணமாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த முடிவு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? போராடி ஜெயிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் கடைசி காலத்தில் சொல்லுவாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்கிறது. அல்லேலூயா. ஓட்டத்தை நம்ம தொடரணும். ஆமென். பந்தய சாலையில் ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொருள்? ஒரு பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு பெறுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு சொல்லலாம், ஆரம்பம் அற்பமாக இருக்கு ஐயா, இந்த மாதம் துவக்கமே எனக்கு எப்படி இருக்குது? பிரச்சனையா இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தேடி வருகிறது. தேடி வரட்டும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு முடிவு வரப்போகுது. அல்லேலூயா. பிரச்சனை ஒன்று தேடி வருதுன்னு சொன்னா என் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறதுன்ற அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. தோல்வியே என்னை நோக்கி இருக்கிறது என்று சொன்னா உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை உன் பக்கத்தில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெயம் நல்ல முன்னால இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். மோசே சொன்னார், ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறது எதனால அறிவே? ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். அல்லேலூயா. மோசே ஜனங்களை வெளியெடுத்த போது அற்பமா இருந்தது. இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போறேன்னு அவன் சொன்னான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை நடத்தி கொண்டு சென்றார். அல்லேலூயா. நாம என்ன சொல்றோம்? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இதான் பாடம். அல்லேலூயா. என்னால் நடக்க முடியல, ஆனால் அங்கே நடக்க முடியுது. அல்லேலூயா. எங்கே நடக்க முடியுது? தேவையில்லாத காரியத்துக்கு நம்மளால் நடக்க முடியுது. ஆனால் எங்கே நடக்க முடியல? ஆண்டவரை சந்நிதிக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு நம்முடைய கால்கள் என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. பாட்டு எப்படி பாடுறோம்? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். நம்ம சொல்ல, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, நான் எப்படி உங்களை வளர்த்தம் தெரியுமா? எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எப்படி நாங்கள் வளர்த்தோம் தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அப்பா எல்லாம் பறக்கிறதுக்கு முன்னால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நடந்த உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறீங்களேம்மா. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. மிஞ்சின நீதிமானாக இருக்கிறார், மிஞ்சின அறிவுள்ளவர்களாக இருக்கிறார், ஞானத்தில் சிறந்து விளைந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பிள்ளைகள் 10 வார்த்தைகள் வைத்திருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்துச்சு. முதல்ல சிஸ்டத்தை தட்டினா எல்லாம் வந்துடும். ஆமென். இப்போ பைபிளுக்குள்ள காரியங்களை பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பைபிளுக்குள்ள இருக்கு, வேதத்தை தேர்ந்தெடுக்கிறது, அதுலேயே ஏஐ தொழில்நுட்பம் கொண்டாந்தாங்க. ஆமென். நீங்கள் ஒரு வார்த்தை கலக்கம் சொல்லி வந்து அந்த கலக்கம் எப்படி வருது, ஏன் வருது, எதுக்காக வருது, அந்த கலக்கத்தை எப்படி நம்ம என்ன செய்யலாம், மேற்கொள்ள முடியுங்கிறதுல அதை அவகாசம். ஆமென். நான் அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அது வேண்டாயா, இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது.
ஏன்னா நமக்கே கலங்கிடும். அல்லேலூயா. ஏன்னா அது அவ்வளவு அர்த்தங்களை அந்த இதில் கொண்டு வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லேலூயா. இங்கு உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் எப்படி இருக்குமோ அவனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கை விதைத்தான். அல்லேலூயா. எப்ப விதைத்தான்? பஞ்சத்தில் தான் விதைத்தான். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரத்தில் விதைத்தான். இப்ப அடிக்கிற வெயில் மண்டையை பிளக்குது. அல்லேலூயா. அதை விட பூமியில ஒரு சொட்டு நீர் இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிருக்காது, அவ்வளவு பஞ்சமாக இருந்தது, மகா கொடியதா இருந்தது. ஆனால் பஞ்சத்திலே தான் அவன் விதைத்தான். 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. 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 ஆபிரகாமுக்கு முன்பதாக சமபூமியில கர்த்தர் கொடுத்தார், பூமியை கொடுத்தார். ஆனால் அவனோடு கூட இருந்தவன் அவன் என்ன செய்தான்? எனக்கு அந்த நிலம் வேண்டும், எனக்கு பசுமையா இருக்கிறது வேண்டும் என்று சொல்லி அதை பிடிக்கிறான். அல்லேலூயா. லோத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் சொன்னான், எனக்கு அது வேண்டும், உனக்கு நீ அதை வைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது நம் சகோதரர்களை விட்டு போனான். பாழான இடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆரம்பம் எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆபிரகாமே, உன்னை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் சந்ததி விதமாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை என்ன போடுமானால் எண்ணிப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். நீ காண்கிற பூமியை உனக்கு தருவேன், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கூட இருக்கிறவன் தான் என்ன செய்யலாம்? உனக்கு அந்த தேசம் வேண்டாம், இந்த தேசத்தை வைத்துக் கொள் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற உடன்பிறப்புகள் அப்படிதான் இருக்கும். ஆமே. சொந்த பந்தங்கள் அப்படிதான் இருக்கும். செழிப்பா இருக்கிறது உனக்கு இல்லை எனக்கும்பாங்க, பரவாயில்லை. ஆமே. அதுதான் உன் வாழ்க்கை ஆரம்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. வறண்டு போன பூமியை, வறண்டு போன நிலத்தை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் எடுத்து அதை பண்படுத்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆரம்பத்தில் அவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே நீ என்ன செஞ்சீங்க, உன் தகப்பனையும் தாயையும் விட்டு புறப்பட்டு வான்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ எங்கே நிற்க வேண்டியிருக்குது? பாழாய் போன இடத்துல, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடத்துல, வறண்டு போன இடத்துல என் சகோதரனும் நல்ல செழிப்பாய் இருக்கிறான். ஆண்டவரே, நான் எப்பொழுது செழிப்பாய் மாறுவேன், நான் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் எப்படியப்பா இந்த இடத்தை உழுதி பண்படுத்தி அந்த பலனை அனுபவிப்பேன் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவன் நிலத்தை உழுதான், பண்படுத்தினார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைய ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் முடிவு, உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னை ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி மேற்கொள்ளுகிற காரியம், அவை எல்லாம் ஜெயமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் அந்த இடத்தை அதை பண்படுத்தவில்லை என்று சொன்னார், அவனால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் என்ன செய், கற்றுக்கொள். அவன் சோம்பேறியா இருந்திருந்தா, அந்த நிலத்தில் கால் வைக்காமல் இருந்திருந்தா, அந்த நிலத்தை உழுது கொள்ளாமல் இருந்திருந்தா, அந்த நிலத்தை ஆண்டவர் பயன்படுத்தி எனக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்றுவார், அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவன் விசுவாசியாமல் இருந்திருந்தான், அது ஒன்றுமே அடைந்திருக்க முடியாது. அல்லேலூயா. தன் பிரயாசத்தை, தன் கண்ணீரை, தன்னை அழைத்தவரை, பேர் சொல்லி அழைத்தவருக்கு அவன் உண்மையாக இருந்தால் அந்த ஆரம்பத்தை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? சம்பூர்ணமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில வறண்டு போய் இருக்கலாம், தாகத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான சகோதரிப்பா, நம்ம கலைஞர் நேரமெல்லாம் கை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். முடிவு உனக்கு சம்பூர்ணமாய் மாறும். அல்லேலூயா. அருமையான மகள் அந்த ஜபத்தை நடத்தும் போது கீழே நிற்கும் போது நான் கேட்டேன், 100 மடங்கு ஒரு ரெகோபத்து உருவாக போகுது. அல்லேலூயா. நாமே எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. நான் வந்து இறங்கும்போது அந்த ரெகோபத்தை பற்றி பேசும்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு துறவு தோன்றும். அல்லேலூயா. எனக்கு ஒரு துறவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஜீவனம் பண்ணக்கூடியது. அல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையில் ஒரு என்ன செய்ய போகிறது, என் வாழ்நாள் முழுவதும் அதில் என்ன செய்ய போகிற பிரயாசத்தை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் லேச தட்டி ரெகோபத் வேணுமா, அவங்க மூணுனா பரவாயில்ல மூடிட்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமென். நமக்கு திறக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சமாதானமாய் போவோன்னு சொல்றதுக்கு வருவான். ஆமென். ஏன்னா நீ தோன்ற இடமெல்லாம் தண்ணி வரும். ஆமென். பக்கத்தில் சொன்ன நீங்க தோன்ற இடமெல்லாம் தண்ணி வரும். அவன் தோன்றவெல்லாம் மண்ணான வரும். அல்லேலூயா. நம்ம தோன்ற இடத்துல தண்ணி வரும். அல்லேலூயா. பார்ப்பான், இது நல்ல தண்ணி, நம்ம சமாதானமா போவோம், டெய்லி எனக்கு கூட தண்ணி கொடுக்க. ஆமென்.
அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் ஆமே. அருமையான மகள் சொல்லி ஒரு வார்த்தை நடத்தினார். 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை. அருமையான மகன் சகோதரியை பார்த்து சொன்னார், நீ கோடா கோடியாய் பெருகுவாயா. அருமையான பிள்ளை கோடா கோடியா பெருகும். அல்லேலூயா. ஆமென். தேவன் அவளை ஆசீர்வதிப்பார். 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறது பார்க்கணும் 1000 மடங்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சிஸ்டர் இங்கே இருக்காங்கல்ல, இவங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து BMW காரில் வந்துருப்பாங்க. ஆமென். அண்ணே நம்மகிட்ட சொல்லுவாங்க, அருமையாக அக்காட ஊழியக்காரமாட்ட சொல்லுவாங்க, ஊழியக்காரமாட்ட பார்த்து என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் அவுட்டரில் வைங்க, என் கார் சந்துக்குள்ளே வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும், அவுட்டரில் கொண்டு போய் சர்ச்சை கட்டினா தான் என் கார் வந்து நிற்கும். ஆமென். கார் கண்டிப்பாக தருவார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு நல்ல வேன் தருவார், கார் தருவார், எல்லாத்தையும் தருவார். உண்மையாகவே இன்றைக்கு இந்த சொல்லுகிற வார்த்தை உண்மையாக இருக்கும் என்று சொன்னார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தால் முடிவு சம்பூர்ணமாய் மாறும் என்று சொன்ன அந்த வார்த்தை உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இந்த 5வது மாத கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வரும்பொழுதே யோசித்து கொண்டே வந்தேன், ஆண்டவரே இனி வரும்பொழுது அடுத்த மாதம் வரும்போது நம்ம சொந்த காரில் தான் வரணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கு சமூக ஜெபம், ஆண்டவரை நான் போராடி ஜெபித்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக பெற்று வருவேன். அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட போராட மாட்டேன், ரொம்ப போராட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப போராட்டம் எல்லாத்தையும் தடுக்காக அதை வச்சு சமாளிக்க முடியாது. ஆமென். அதனால் எப்போ எதை தரணுமோ அதை எனக்கு என்ன செய்யலாம் நான் அப்பதான் யோசித்து கொண்டே வந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அருமையான மகன் சொன்னது போல 100 மடங்கு 1000 மடங்கு அல்லேலூயா ஆசீர்வாதத்தை அவர் தருவார். நான் சொல்லுகிறேன், சகோதரிகளை பார்த்து நீ கோடா கோடியாய் பெறுவார். அல்லேலூயா. அருமையான மகன் உங்களுக்கு 2 தானே சொன்னேன், நான் உங்களுக்கு 3வது சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் கோடா கோடியாய் பெறுவீர்களாக. ஆமென். சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வருவோம். சம்பூர்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நாங்கள் தியானிக்கும் பொழுது சபையில் உட்கார்ந்து தியானிக்கும் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் எப்படி பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே ஆலயத்தில் நடுவரை தந்தார். 2 நாளாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாயும் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. இங்கே ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முடிவு நமக்கு சம்பூர்ணமாய், முடிவு நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென். கையை சொல்லுமா. அல்லேலூயா. எனக்கு முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதம் துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் இந்த மாதம் முடிவில் இருக்கும் எனக்கு சம்பூர்ணமான மழை பெய்ய வேண்டும், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென். கையை சொல்லுமா. அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை விசாரித்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராக, நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருந்து அவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது எப்படி கூப்பிடுதுன்னு தெரியாது, அது எப்படி சத்தமிடுகிறது தெரியாது, ஆனால் அது எதற்கு கூப்பிடுகிறது என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் மேல ஒரு சில வார்த்தைகளை பேசினாலும் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவன் எதை செய்தாலும் ஒரு வரல தான் காட்டுவான், இப்படிமா இப்படிமா அதுமா இதுமா, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் வாய் பேச முடியாது. நம்மளாம் ஆண்டவரே சொல்லி கூப்பிடும்போது அது எப்படி கூப்பிடும், எப்படி கூப்பிடும், காக்கான்னு தான் கூப்பிடும் இல்லையா. ஆனால் கீ கத்தும். ஆனால் அதையும் அறிந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த சத்தத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவன் தேவனை தேடினான். ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்கும் பொழுது அவர் சமூகத்திலே போய் அவன் விண்ணப்பம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? நாம விண்ணப்பம் பண்ண வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? காத்திருக்க வேண்டும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டது, நீங்கள் அமர்ந்திருந்து நாளைய தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என் பட்சத்தில் இல்லாதிருந்தால் மனுஷன் என்ன செஞ்சிருப்பான்? ஆமென். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். யோபு என்கிற பக்தன் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர்தான், என்னை உயிரோடு பாதுகாக்கிறவர் அவர்தான். நீ என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன். ஒரு நாள் நான் அவரை விட்டு விட மாட்டேன். அவர் என்னை கொன்று போட்டான். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டான் என்று அவன் அழகாய் சொல்லுகிறான். தேவ பிள்ளையை, கர்த்தரோடு கூட நீ இருக்கிற, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை மேற்கொள்ள ஒருவனாலும் முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் என்ன செய்வேன்? யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தத்திலே அவர் வெற்றி சிறக்கப்படுகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற நீதிமொழியின் புத்தகத்திலே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக்கப்படும், எல்லாமே ஆயத்தம், எல்லாமே ரெடியா இருக்கு. நீ கர்த்தரோடு கூட இருக்கிறாய். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது ஒவ்வொரு முறையும் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடினான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கேட்டான், கர்த்தருடைய சமூகத்தில் போகலாமா வேண்டாமா, அதுல வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா அவன் கேட்கல, நான் போகலாமா வேண்டாமான்னு தான் கேட்டான். அல்லேலூயா. அவனை திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணினவராக வைத்தார். அல்லேலூயா. வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் இந்த மாதம் உங்களோட முடிவு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சம்பூர்ணமாயிருக்கு. கையை தட்டி ஆண்டவரை சொல்லுமா, நான் கர்த்தரோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். என் குடும்பம் கர்த்தருக்கு பின்னால் நிற்கும் என்று சொன்னார். என் சந்ததிகள் கர்த்தருக்கு பின்னால் நிற்கும் என்று சொன்னார். நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் என்று சொன்னார். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 55 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அருமையாய் சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். 55 சங்கீதம் 16 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் சத்தமாய். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 17 வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நாம் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. அதே வசனத்தில், அதே அதிகாரத்தில் சங்கீதத்தில் 1 வசனம் சொல்லி, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு என்ன செய்யாதிரும், மறைந்திராதிரும். நானும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் என்ன செய்வேன்? தியானம் பண்ணி முறையிடுவேன், என் சத்தத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு கூட இருந்தால், நீங்க கர்த்தருடைய சமூகத்தை நாடி இருந்தால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நித்தமும் அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 30ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அனுகூலமான ஒரு பதிலும் கிடைக்கல. அல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு இன்னைக்கு நான் இங்க சந்தோஷமா நிற்கிறேன்னு சொன்னா என் தேவைகளை கர்த்தர் சந்தித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நான் பெருமை பாராட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நாளைக்கு 1ஆம் தேதி என் தேவைகளை நீ சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. என் தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டும். 30ஆம் தேதி ஜெபித்தேன். 12 மணிக்கு எனக்கு அனுகூலமான வாசலை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. கூப்பிட்டு உதவி செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தேடி அலையாத, நீ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து, கர்த்தர் உனக்காக திறந்த வாசலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. நீ கர்த்தரோடு கூட இருந்தால், கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால், உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆமென். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நமக்கு விரோதமாய் எவனுமே நிற்க முடியாது. யாரையும் நிற்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டான். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாய் இருக்கும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறேன், உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்?
அல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்துருங்க, உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. சொன்னீங்களா? நான் பார்த்துக்கிறேன். நீங்க பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. அதான் சொன்னா, நீங்க சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நான் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக நின்று நம்ம என்ன செய்யணும்? எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக ஒரு யாவையும் செய்வார் என்று சொன்னது போல கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? அவர் யுத்தம் பண்ணுவார், எதிராளிகளை அவர் தாழ்த்துவார். அல்லேலூயா. சொல்லுகிறான், நானோ தேவனை நோக்கி என்ன செய்வேன்? கூப்பிடுவேன், அவர் என்னை என்ன செய்வார்? ரட்சிப்பார். அல்லேலூயா. நான் அந்தி சந்தி மத்தியான வேலைகளை என்ன செய்வேன்? அவர்கிட்ட போய் முறையிடுவேன். யார்கிட்ட முறையிடணும்? சம்பளம் கிடைக்கலன்னா முறையிடாதீங்க, சம்பளம் உயரெல்லாம் முறையிடாதீங்க. அல்லேலூயா. வேலை இல்லைன்னா முறையிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அன்னைக்கு வேலை கிடைக்கலன்னா, அன்னைக்கு வேலைக்கு போக முடியலன்னா ரெஸ்ட் எடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை என்ன செய்றார்? ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? சமூகமா இருக்கும். இன்னைக்கு வேலை இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு உங்களுக்கு டபுள் மடங்கு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே எங்க இருக்கணுமா? நீ என்கிட்ட வா, என்கிட்ட வந்து சரண்டர் ஆகு, என்கிட்ட வந்து நீ அமர்ந்துரு. உனக்கு வேலை இல்லையா? அன்னைக்கு என்கிட்ட வந்து உட்காரு, என்கிட்ட வந்து அமர்ந்துரு, நான் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் கெட்டாதுமான பெரிய காரியங்களே. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் நமக்கே தெரியாது, ஆனா எல்லா காரியங்களும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். 55 சங்கீதத்திலே 16:17 சொல்லப்பட்டது போல, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் என்ன செய்வேன்? தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முறையிடுகிற நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அல்லேலூயா. நான் அந்தி சந்தி மத்தியான வேளையெல்லாம் முறையிடுற ஆண்டவரே, ஆனா பாரத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன், எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் மாற்ற நினைக்கிறேன், ஆனா திரும்ப என்ன செய்கிறேன்? அந்த பாரத்தை நானே என்ன செஞ்சுக்கிறேன்? சுமந்து வருகிறேன். ஆனா இன்றைக்கு தெய்வ பிள்ளை வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த முதல் வாரத்துல கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட மாட்டார். ஆமென். தெய்வ பிள்ளையை, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆமென். அங்கே 2 புத்தகத்தில் சொல்லப்பட்டதுல, நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உங்க பாரங்களை எல்லாம் என்ன செஞ்சுவார்? அவர் சுமப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுமக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா உங்களை அவர் சுமப்பார். அல்லேலூயா. 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போனா 99 ஆடு கிடைச்சதுன்னு சொல்லி போகல, அந்த ஒரு ஆட்டையும் தேடி கண்டுபிடித்து அதன் காயங்களை ஆற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தரோடு கூட நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திற்கு போய் நான் என்ன செய்ய வேண்டும்? முறையிடுகிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க முறையிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றுவார். இந்த மாதத்தை உங்களுக்கு என்ன செய்வார்? அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. 2வது அங்கே சொல்லப்படுகிற சங்கீதம் 37 சங்கீதம் 23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், 27 சங்கீதம் 23 வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அங்கே 25 வசனம் சொல்கிறேன், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதானவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறங்கி திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. தீமையை விட்டு நன்மை செய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தீமையை விட்டு விலகி என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யப்பட்டிருக்குமா? கர்த்தரால் உறுதிப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, நீ கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய நடைகள் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய நடைகளை கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, சங்கீதத்தின் புத்தகத்தில் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நடக்க வேண்டிய வழி, நீ கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அவன் தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. விழுந்தால் என்ன செய்ய மாட்டான்?
தள்ளாட மாட்டான். அல்லேலூயா. தடுக்கினாலும் அவன் தன்னால் விழவே மாட்டான். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? அவனை வாங்கும். அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம தள்ளாடி விழுந்திருக்கோம். ஒவ்வொரு மாசத்தையும் நம்ம கடந்து வருவதில்லை எவ்வளவு தள்ளாடி வரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தள்ளாடுனா போதையில தள்ளாட நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த மாசத்தை தாண்ட முன்ன ஆமென். வாழ்க்கார வந்துருவா, அது வந்துடும், இது வந்துடும், எல்லாம் வந்துடும். இப்போ கேஸ் கூட வாங்க முடியாத பிரச்சனை ஆக போகுது. அல்லேலூயா. அடுத்து வண்டி ஓட்டுற எங்களுக்கு பெட்ரோல் போட முடியாத நிலைமை கூட வந்துடும். ஆமென். அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இப்போ தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். எதை வாங்குறது? போன மாதம் 999 ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டர் இனிமேல் 1200 ரூபாய்க்கு வாங்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார் நம்மளை. ஆமென். இல்லையா? இன்னைக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுதா? ஆமென். எல்லாம் இப்போ மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அல்லேலூயா அவனை கொண்டு இந்த தேசத்தை ஆசீர்வதி. ஆமென். அல்லேலூயா. ஒரு சோம்பேறியை கொண்டு போய் வச்சா, ஒரு மூடனை கொண்டு போய் வச்சா, அறிவில்லாதவனை கொண்டு போய் வச்சா, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாதவனை இருந்தால் அந்த தேசம் எப்படி இருக்கும்? பாலடைந்து போனது போல இருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்ற தேவ பிள்ளையை குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்தியா தள்ளாடி கொண்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. மோடி கிளம்பிடுவார். 15ஆம் தேதிக்கு மேலே கிளம்பிடுவார் வெளிநாடு. ஆமென். இந்தியா நிலைமை மோசம், எல்லாத்துலேயும் மோசம். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவனை தாங்கி பிடிக்கிற ஒரு மாநிலம் ஆந்திர மாநிலத்தில் டீசல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுல பயங்கர பிரச்சனை. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஆமென். கர்த்தர் பாருங்க எப்படியெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கார். ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை கடந்த நாட்களில் நான் வரும்போது ஈஸ்டர் ஆராய்ச்சி வரும்போது அருமையாக சகோதரி சில காரியங்களை சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. போகும்பொழுதே ரொம்ப வேதனையோடு தான். ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம், இந்த உயிரோடு இருந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பிள்ளைகள் அதை சந்திக்கிறாங்களேன்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கி நம்மை பாதுகாக்க வல்லவராக. தீமையை விட்டு என்ன செய்ய வேண்டும்னா விலக வேண்டும். கர்த்தரோடு கூட நீ இருக்கணும்னா தீமையை விட்டு நீ விலகணும். அல்லேலூயா. தீமான காரியத்தை விட்டு என்ன செய்ய வேண்டாம விலகி இருக்க வேண்டும். அந்த வண்டியில் வரும் பொழுதே சில காரியங்கள் அப்படி ஒரு சண்டை எதெல்லாம் விட்டு நான் விலகி இருக்கணுமோ அதெல்லாம் கொஞ்சம் விலகினாண்டது, எதுலாம் நான் அமைதியாக போகணுமோ அதெல்லாம் நான் அமைதியாக போகணுன்றது. ஏன்னா நான் கர்த்தரோடு கூட இருக்கிறவன் என்று சொல்லுவதை காட்டுவோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நாம் ஒரு வீட்டுக்கு நம்ம போய் சமாதானத்தை அறிவிக்க போகும் பொழுது அந்த சமாதானம் அவர்களுக்கு உரியதாக இருந்தால், அந்த சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதாக இருந்தால் அந்த சமாதானம் என்ன செய்யும்? அவர்களோட அல்லேலூயா. அந்த சமாதானத்துக்கு அந்த வீடு பாத்திரமாக இல்லாவிட்டால் அது தெய்வ மனிதனோட வந்துவிடுது. ஆமென். அல்லேலூயா. தெய்வத்தை எதற்காக சொல்கிறார்? நீ கர்த்தரோடு கூட இருக்கிறாய் என்பதை ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் தேவன் நோக்கி என்ன செய்வேன்? முறையிட வேண்டாம். இரண்டாவது, தீமையை விட்டு நான் விலகி என்ன செய்வேன்? நன்மை செய்வேன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனுக்கு இரண்டாவது, தீமையை விட்டு நன்மை செய்து பார், கர்த்தரோடு கூட இருந்து பார். கர்த்தர் உனக்கு முடிவு சம்பளமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கிற 37ஆம் சங்கீதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 4, 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். உன் பலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 7ஆம் வசனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சிக்கலவன் மேலும் தீவிரை செய்கிறவன் மேலும் என்ன செய்யாத? எரிச்சலாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்யுமான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. 9ஆம் வசனம் தெரிகிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அந்த லேச கையை கொடுத்து பொறுமையாக இருப்போம். அல்லேலூயா. இந்த மாதம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு 3ஆம் தேதி தான். ஆமே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். நீ 30 வரணும்னு நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 நீ 27 நாள் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் தரதுக்கு எத்தனை நாள் இருக்கு? 27 நாள். ஒருவேளை நாளைக்கே ஆண்டவர் என்ன செய்யலாம்? ஆசீர்வதிக்கலாம். ஒருவேளை இன்னைக்கே ஆசீர்வதிக்கலாம். இல்லை நாம பிறகு நம்மை ஆசீர்வதிக்கலாம். பல காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோமா? இந்த வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்?
மனமகிழ்ச்சியாய் இரு. நீ கர்த்தரோடு இருந்தால், நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால், நீ கர்த்தரை பின்பற்றுவாய் என்று சொன்னால் நீ எப்படி இருக்கவாய்? மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வார்? கேட்பார். தேவ பிள்ளை, அப்ப மனமகிழ்ச்சியா இருந்தாதான் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பாருன்னு இல்லை. நீ அழுகையோடு வந்தாலும் புலம்பலோடு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். ஆமென். அண்ணா அழுதுட்டு வந்தாலும் சந்தோஷம் வந்தார், அழுதுட்டு தான் வந்தார். அழுதுட்டு வர்றதுக்கு முன்னால ஒன்று செஞ்சான். என்ன செஞ்சாங்க? கரெக்டாக சொல்லுங்க. அக்கா கரெக்டாக சொல்ல கைதுங்க. அல்லேலூயா. நீ என்னனாலும் செஞ்சுக்கிட்டு இரு, எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த பிள்ளைகளை பார்க்க நான் உனக்கு பிள்ளைகளாம் எல்லாம் சொன்னாங்க இல்லை. அவன் அழுகையோடு வந்து என்ன செஞ்சான்? உட்கார்ந்து என்ன செஞ்சா? தேவனை நோக்கி முறையிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியா இரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை கேட்பார், உன் இருதயத்தின் முடியெல்லாம் செய்வார்னு இங்க வேதம் சொல்லுகிறது. ஆனால் அழுகையோடு புலம்போடு வருவார்கள், அவர்கள் புலம்பலை என்ன செய்வேன்? ஆனந்த கழிப்பாய் மாற்று. கையை தட்டி ஆனந்த சொல்லுவார். அல்லேலூயா. வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போன்றது. ஆமே. 2 புறமும் நெருக்கும். ஆமே. நீ சந்தோஷமாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு. உன் இளவயது மனைவியோடு என்ன செய்யும்? நீ பூரிப்பாய், சந்தோஷமாய், ஜாலியாய் எல்லாம் சொல்லும். அதே நேரத்தில் என்ன செய்யும்? உன் இளவயது சிருஷ்டிகளை அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவா, நீ என்ன நினையாம போனியே, நீ என்னை விட்டு தூரம் போனியே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஒரு 2 பக்கமும் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஆண்டவருடைய வசனம் எப்படி இருக்குது? 2 பக்கம் இருக்குது. அல்லேலூயா. முன்னால போனாலும் என்ன செய்யும்? பிடிச்சி இழுக்கும், பின்னால வந்தாலும் ஒன்று என்ன செய்யும்? முதல்ல குத்தும். ஆமே. சைடில் போனாலும் ஒன்று என்ன செய்யும்? எல்லாம் செய்யும். ஆமே. இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. அல்லேலூயா. தேவ பிள்ளை, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். உன் வழி என்ன செய்யுமா? அவருக்கு. அல்லேலூயா. அவருக்கு. ஆமே. நான் போற பாதை எதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என் வழி எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி நடத்த போறேன், இந்த மாதம் முழுவதும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, அப்பாட்ட கொடுத்து. அல்லேலூயா. இந்த மே மாசத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. வறண்ட இந்த நாட்களை கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாற்றுவார். மாற்றி வர மாட்ட மாட்டார். ஒரு ஊழியனை கர்த்தர் சந்தோஷமாய் இந்த மாதம் முழுவதும் நீ சந்தோஷமாய் நடத்துறதுக்கு ஆண்டவர் வழிவாசலை திறப்பாருன்னா அதை விட மேலான தேவன் உங்களுடைய. அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. அல்லேலூயா. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், நீங்க எங்களுக்காக ஜெபம் பண்றீங்க. எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீமை செய்கிறவன் மேலும் என்ன செய்யாத? எரிச்சலாக. ஆண்டவரே, நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், மாஸ்டர் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணாரு, 30ஆம் தேதி அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எல்லாம் அவர் தேவையை சந்திச்சிருக்கிறாரு. நான் மாத கணக்காக ஜெபம் பண்றேன், நைட்டு பூரா ஜெபம் பண்றேன், எரிச்சலாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்துல நீ என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்து இருக்க வேண்டும், மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அல்லேலூயா. எப்படி வெளிப்படுவார்? உனக்கு ஒரு சந்தோஷத்தை கற்றுத் தருவார், உனக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி தருவார். அவர் மேல நம்பிக்கை இருந்தால் உனக்கு எல்லா காரியங்களும் அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் காரியம் மாறுதலாக முடிய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க வாசிங்க, என் காரியம் மாறுதலாக முடிய. என்ன மாறுதல் வேண்டும்? அப்படியே ஓடக்கூடாது. 2026 மே மாதம் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாஸ்டர். ஆமென். எப்படியோ தட்டுக்கிற மாதிரி ஓடிடும். ஆமென். அக்கா சொல்லுவீங்க, 2025 விட 2026 ரொம்ப மோசமாட்டாங்க கொஞ்சம் இல்லையா? அச்சா உண்மையை யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா தடுமாறும் கால்களை. அல்லேலூயா. உங்க தடுமாற்றம் என்னங்கிறது அப்பாவுக்கு தெரியும், உங்க வேண்டுதல் என்னங்கிறது அப்பாவுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்ல உங்களை பார்த்து கோபத்தை விட்டுருங்க, எரிச்சலை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆமே. நான் ஜெபம் பண்ண என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறேன். அவள் பாருங்க 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். அவள் பைபத்திக்கிட்டு வாரத்துக்கு 1 நாள் தான் போகிறான். நான் உபவாசம் ஜெபம் போகிறேன், முழுவதும் ஜெபம் போகிறேன், எல்லாத்துக்கும் போகிறேன், சர்ச்சில் போய் உட்கார்றேன், ஐயோ அழுது உலக எல்லாம் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கல, நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென்.
அல்லேலூயா. பலியிட ஆடு கொண்டு போகல, தன் மகனை கொண்டு போனார். அல்லேலூயா. இன்னைக்கு பலி எதுவுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க ஜெபம் உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. உங்க வேதாகமம் உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு உங்களுக்கு நாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். துதியை கத்த தந்திருக்கிறார். ஸ்தோத்திரங்களை கத்த தந்திருக்கிறார். எல்லா எரிச்சலை விட்டு மகிழ்ச்சியாய் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு இருந்தா மட்டும் ஆமே. கர்த்தர்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்காது. எனக்கு இருக்கிறது தான் கொடுக்கணும். ஆமே. நீங்க 10 ரூபா இருந்தால் 10 ரூபா தான் கொடுக்கணும். 5 ரூபா இருந்தால் 5 ரூபா தான் கொடுக்கணும். அதையும் ஆண்டவரே யாரும் தெரியக்கூடாது சொல்லி போட்டுருக்கோம். ஆமே. சில நேரங்களில் நானும் ஒரு நாள் என்ன செய்வேன்னா, காணிக்கு எனக்கு இருக்காது, விசுவாசம் காணிக்கு எனக்கு இருக்காது, இருக்கிறத கொண்டு போய் போடணும் அப்படிங்கும்போது எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு 10 ரூபா தான் கொடுப்பான். 5 ரூபா காயின்ஸ் எவ்வளோ தான் இருக்குது, 10 ரூபா காயின்லாம் கிடையாது. 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா இந்த காயின் தான் இருக்கும். போட்டோட காணிக்கத்தில் போட டொங்குன்னு ஒரு சந்தகம் இருக்கும். ஆமே. நாங்கள் தான் முன்னால் இருக்கோம். நாங்கள் தான் ஆரம்பத்தில் விசுவாசி ஆனவுடனே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு முதல் இடத்துல நீ. அல்லேலூயா. நான் ஒரு வசனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தினோர் பிந்தினோராகி பிந்தினோர் முந்தினோராக இருக்கிறோம். ஆனால் நம்ம பிந்தி வந்ததுன்னா நம்ம முன்னால் போய் உட்காரணும். உடம்புலாம் காணிக்க விட்டு டம்முன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. நான் என்னத்தை கொடுப்பேன், எதை கொடுப்பேன், நான் கொடுக்கறத சிறந்ததாக கொடுக்க நினைக்க கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம நினைக்கிறேன். இல்லை, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. தொழுவத்தில் ஆடு இருந்தாலும் மாடு இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தரிடத்தில் எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. மகிழ்ச்சியாக இருக்கு சிஸ்டர். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, நீ மகிழ்ச்சியாயிரு, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, எதை குறித்து நீ இது பண்ணார், மகிழ்ச்சியாக இருக்கணும், துதி ஸ்தோத்திரம் பண்ணு, போதும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த மே மாதம் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்ல, எதிர்பார்க்கறது வரணும்ல, கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. ப்ளீஸ் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றுதாங்க. என்ன ராஜ கம்பீரத்தில் உட்கார்ந்து சிங்காசனத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. மாமாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நீ ஒரு மணி நேரம் எழுந்துச்சு பேச, எனக்கு முன்னால் எழுந்துச்சு நில்லு. அல்லேலூயா. நான் உட்கார்ந்து ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவர்களே, மனமகிழ்ச்சியாயிரு, நம்பிக்கையாயிரு, ஆண்டவர் உனக்கு ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். முதல்ல சொன்ன கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கலாம். என்ன செய்யணும்? ஆமென். தேவனை நோக்கி என்ன செய்யும்? கூப்பிடுங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்தை அந்தி சந்தி மத்தியான வேலைகள் என்ன செய்யும்? தேவனை நோக்கி கூப்பிடுவீங்க. அல்லேலூயா. 2வது, நல்ல நடைகள். நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஒரு நடைகள் இருக்கணும். நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன செய்யப்படும்? உறுதிப்படும். அல்லேலூயா. அவனை நல்ல நடைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 3வது, மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கோபம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு எரிச்சல் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். 2வதாக அங்கே சொல்லப்பட்ட கர்த்தரோடு இருந்தால் என்று சொன்னேன். 2வது, உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? வெளிப்படுவார். அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்யணும்? நித்தமும் தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நித்தம் என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னோம். நீங்கள் அவரை தேடினால் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு வெளிப்படுவார். கர்த்தர் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரை நமக்கு முன்பதாக எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை முன்பாக எப்போ வைக்கிறோம்? எந்த நேரமும் எந்த நிமிஷமும் என்ன செய்ய வேண்டும்? அவரை நமக்கு முன்பதாக வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனை முன்னால் வைக்காதீங்க. உதவி செய்கிறவர் வருவார், நீங்கள் முன்னால் வைக்காதீங்க. அந்த மனுஷனை ஏமாறும். அல்லேலூயா. எனக்கு ஒரு மனிதன் உதவி செய்கிறேன்னு சொன்னார். தூத்துக்குடியில் பெரிய தொழிலுடைய மருமகன் தான். எனக்கு உதவி செய்ய வேண்டிய எல்லாம் சொன்னார். நீங்கள் ஒரு ஊழியக்காரன், நீங்கள் ஒரு பேராயர், நான் உங்களுக்கு உதவி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், உங்களை நான் சினிமா நடிகர்கிட்ட கூட்டு போவேன், உங்களை பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட கூட்டு போவேன், உங்களை கோயம்புத்தூர் கூட்டு போவேன், பெங்களூர் கூட்டு போவேன். எனக்கே தலை சுற்றுது. அல்லேலூயா. அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி பிடிச்சேன். அல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டு போகிறாரு. அவங்ககிட்டலாம் நான் ரொம்ப வாங்கி என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் ட்ரஸ்ட்டை வளருங்க, உங்கள் சர்ச்சை கட்டுங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகணும் பாஸ்டர், ஐயா நான் பார்க்கணுங்க. அல்லேலூயா. ஆமென். இவன் பின்னால் நம்ம போனோம்னா நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் நீங்களாம் என்னை தேடி கண்டுபிடிக்கணும். எங்கேயா ஒரு மனுஷன் பார்த்தா காணும். அல்லேலூயா.
உலகம். ஆமென். இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலில் என் உள்ளிருந்தங்கள் என்ன செய்யும் என்னை உணர்த்தும். அதனால நான் கர்த்தரை என்ன செய்யறேன், எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். அவரை எனக்கு முன்பதாக எப்போதும் வைத்திருக்கிறேன். அவன் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சினிமா நடிக்கிற நமக்கு உதவி செய்யணுமா? இந்த உலகம் நமக்கு உதவி செய்யணுமா? அப்படி நினைச்சிருந்தா, உதவி செய்ய நினைச்சிருந்தா, நான் அன்னைக்கே மினிஸ்டர் கீராஜி வந்து போய் உட்காந்து எல்லா பொறுப்பையும் வாங்கிட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. ஒரு காரை வாங்கியிருப்பேன், இன்னும் நல்ல வீடு வாங்கியிருப்பேன், எல்லாம் செஞ்சிருக்கலாம், சம்பாதித்திருக்கலாம். ஒரு மனிதன் சொன்னான், உலக மனிதன் சொன்னான், பிழைக்க தெரியாத ஒரு ஊழியக்காரர். ஆமென். அருமையான அமைச்சர் அவர்கள் அவரை கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி எல்லா பொறுப்பும் கொடுக்கிறேன்னு சொல்லியும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். பிழைக்க தெரியாத மனிதன் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் பிழைக்க தெரியாதவனா? பிழைக்க தெரியாது, தெரிந்தவன். அப்படி எதில் விலகும்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு, 5 வருடம் தான். 5 வருடத்துக்கு அப்புறம் வேற யாரோ வருவான். இன்னைக்கு வெளியே போடும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் போடலாம், சிறுபான்மை பிரிவு தலைவர்னு சொல்லி ஜோசப்பும் போடலாம், பேராயர் ஜோசப்பும் போடலாம். 5 வருஷம் முடிஞ்ச உடனே என் குப்பைக்கு போட போறேன். ஆமென். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க வந்தாக்கா நான் இங்கே நடந்து போட தொடச்சி மேலே வைக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இருக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்குது. அல்லேலூயா. நாளைக்கு ரிசல்ட் வந்து அவங்க ஆட்சியை பிடித்தாலும் அதே பதவியை எனக்கு திரும்ப தருவாங்க, அதை உடனே கொடுப்பாங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. நான் எவ்வளவோ சமாளித்தேன். எனக்கு கார் இல்லை, எனக்கு கார் மட்டும் தெரியாது, எல்லாம் நாங்கள் தர்றோம். ஆமென். எல்லாம் நாங்கள் தர்றோம். இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்கள் தரோம். ஆனால் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு முன்பதாக வைக்க வேண்டும். அப்படி நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய சபையை நான் கட்டியிருக்க முடியும். ஆமென். இதே மாட்டேன். என்னுடைய நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை தான், எல்லா ஊழியர்களும் வந்து மாதம் 10,000 15,000 கவரில் வாங்கிட்டு போகிறாங்க, நீ பிழைக்க தெரியாதவன் இருக்க அப்படின்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிலைமை தெரியுமா? 10,000 15,000 கவரில் போட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு கவரை எடுத்து ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆமென். எங்களுக்கே வருமானம் இல்லை, நாங்கள் எப்படி கொடுக்குறது? அப்போ நாம் 10,000 15,000 கிடைக்கும் போயிருந்தா இன்னைக்கு ஏனாம என்ன ஆயிடுச்சு சொல்லு. ஐயோ, துண்டு விழுந்துச்சு. ஆமென். வருமானத்தில் என்ன வந்துச்சு? துண்டு விழுந்துச்சு. என் மனைவி பட்டுக்கூட கேட்டால் கதை கூட தான் எடுத்துக்கணும். அல்லேலூயா. 15,000 வந்திருக்கு, அதனால் பட்டுக்கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். நான் போய் கதர் புடவை எடுத்து கொடுக்குற நிலைமைக்கு வந்திருப்போம். அல்லேலூயா. அன்றைக்கும் ஆண்டவர் எப்படி நடத்தினாரோ இன்றைக்கும் அப்படி நடத்தும். ஐயா தெரியுமா, என் வலது வாரிசத்தில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் பக்கத்தில், உங்கள் வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த பக்கத்தையும் கர்த்தர் இருக்க வேண்டும். ஆமென். நான் திரும்புகிற இடமெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட இருக்க வேண்டும். அப்படி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அவர் நம்ம முன்னால் இருந்தால் இந்த மாதம் நமக்கு முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தால், அவரை வலது பாரிசத்தில் வச்சா இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். துவக்கத்தில் இருந்ததெல்லாம் போயிடும். ஆமென். இது வர வர ஆசீர்வாதம். ஆமென். அவன் வர வர எப்படி இருந்தான்? விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பக்கத்தில் லேசாக கையை பிடிச்சு நல்லா பிடிச்சி வர வர கை எழுதிங்களா? அல்லேலூயா. ஏன்னா அள்ளி கொடுக்குற ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கும். அல்லேலூயா. வர வர அவன் எப்படி இருந்தான்? அவன் விருத்தி அடைந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அவரை நம்ம முன்னாடி. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தாலும் சொன்னேன், நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை தேடும். அல்லேலூயா. தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தேடணும்? அவரை முன்னால் வைக்கணும். அல்லேலூயா. அவரை முன்னால் வச்சா நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 2வது யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், யோபு 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோபு 28:28. யோபு 28:28 வாசிக்கும் பொழுது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அது நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது அதுதான் புத்தி. அவன் புத்தியா நடக்கிறான், அவன் ஞானமா நடக்கிறான், அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறான். அல்லேலூயா. எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு. அல்லேலூயா. தேவனே, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சுருக்கமாக சொன்னேன், நீ எதுக்கெல்லாம் பயப்படுமோ அதுக்கு பயப்படும்.
அல்லையா? எதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறோமோ அதுக்கெல்லாம் எதிர்த்து. அல்லையா? ஏன் சொல்றேன்னா, நீ பயப்படும் பொழுது உனக்கு ஞானத்தை கற்று. அல்லையா? பொல்லாப்பு நடக்கிற பயந்து நில்லு, நீ புத்திமானாய் மாற முடியும். அல்லையா? அவன் புத்திமானியா, அவன் ஞானமா செயல்படுறான். அவனுக்கு எங்கிருந்து அந்த புத்தி கிடைச்சிருந்தது? அவன் படிக்கவும் இல்லை, அவன் ஒன்றும் இல்லை. அவனுக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி? அவன் புத்தியே நான் நினைச்சேன், ஆனால் அவன் புத்திமானாய் இருக்கிறானே என்று இந்த உலகம் சொல்லுகிற அளவுக்கு இருக்கு. ஆமே தேவப்பிள்ளை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை என்ன செய்யாதிரும், அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை என்ன செய்கிறது, ஆற்றுகிறது. அல்லது அடுத்த வசனம், 6 இக்கட்டுகளுக்கு உண்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு தொடராது. அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, நீங்கள் அவரை தேடினார், நீங்கள் அவரை தேடினார், அவர் தண்டிக்கிற மனுஷன் எப்படி இருப்பானோ வாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேடலைன்னா நமக்கு எல்லாம் வரும். ஆமே. கர்த்தரை தேடினார், அவர் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். யோபு 23 வாசிக்கும் பொழுது, அவர் சோதித்தீங்கன்னா சுத்த பொண்ணாக விளங்குது. அல்லேலூயா. ஆமீன். அவரை தேடும் பொழுதுதான் நமக்கு எல்லாம் வரும், எல்லா உபத்திரம் வரும், எல்லா பாடு வரும். ஆனால் அதிலிருந்து நம்மளை என்ன செய்வார், ஆண்டவர் வீட்டு நம்மை ஒரு சுத்த பொண்ணாக ஆண்டவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. நானும் அருமையான கிளாஸும் போன வாரம் பார்க்கணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு வசனத்தை தியானித்துட்டு இருந்தேன். அதை நம்ம எடுக்கலாம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம், அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 25, 26, 27 வசனங்களை, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது கலகவிட்டாரே. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார், இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிறது, காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார்கள். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லுகின்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். சில வார்த்தைகளை சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை வந்தது. இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் என்ன செய்யும், செல்லும். இவன் தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து என்ன சொல்கிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார். ஆமென். கர்த்தர் எனக்கு சொன்னது, என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, சபைக்கு சொல்லுகிறது, விசுவாசிகளுக்கு சொல்லுகிறது. ஒருவேளை அது காலங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஒருவேளை சொல்லுகிற தரிசனம் அது காலங்கள் நிறைவேறக்கு என்ன செய்யலாம், சமயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இவன் சொல்லுகிறான், இவன் என்னைக்கோ நடக்கிறத இன்னைக்கு சொல்றான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறான், நான் சொன்ன வார்த்தை என்ன செய்யும், நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவன் அநேக நாள் சொல்றான், இது நிறைவேறாதுன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டியானது சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தூரத்தை குறித்து, அநேக நாட்களை குறித்து, இன்னும் 10-15 வருஷம் குறித்து நடக்கக்கூடியதை இன்னைக்கு சொல்றானே, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா நீ சொல்றானே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறான், இவன் கலகம் விட்டான். ஆமென். நல்லா அருமையான கிளாஸ் சொன்னேன். நீ நினைக்கிற காரியங்கள், உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள், நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நடக்குமாலாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி தாமதியாது. ஆமென். வருங்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், இல்ல நிகழ்காலத்தில். ஆமென். இன்னைக்கு நடக்கிறத குறித்து கர்த்தர் சொல்லுவார். ஆமென். இன்னைக்கு நடக்கிறது என்ன, துவக்க அற்பமாயிருக்கும், முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தரோடு அவர் சொல்றதை கேட்டா, அவருக்கு பிரியமாயிருந்தா, உனக்கு முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாயிருக்கும். தரிசனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. தரிசனங்கள் ஒருபோதும் நிறைவேறாம போவதில்லை. அவருடைய வார்த்தை ஒன்றாயும் என்ன செய்வதில்லை, தவறுவதில்லை. அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவேற்றும்.
அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் சொல்றார். நிறைவேற்றார். அந்த கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் என்ன சொன்னாலும், இந்த தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றார். ஆமென். அதனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது தலையில் எழுத கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கே ஷாக் ஆகிட்டு சிலங்களை சொல்லி அது ஏதாவது பிரச்சனை வந்தப்போ இப்போ தலையில் கை வைக்கிறதே. அல்லேலூயா. ஆனால் பார்த்தோன்னே சொல்லுங்கப்பா, பார்த்தோன்னே சொல்ல சொல்லுங்கப்பா. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போனால் அந்த காரியம் என்னென்னு சொல்ல சொல்லுங்கப்பா, அதை சொல்லிட்டு வந்துடுறேன். சிக்கலில் நான் மாட்டிக்க விரும்பல. அல்லேலூயா. ஆமென். தலையில் கை வச்சு நான் இல்லை, கடைசியில் பக்கத்தில் இருக்க கேட்க, கடைசியில் அடுத்த முறை வரும்போது அவங்க மூஞ்சி பார்க்க அடுத்து வரவே மாட்டாங்க. ஆரம்பிங்க. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, உங்களை குறித்து கர்த்தர் ஆலயத்தின் நடுவில் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். ஆமென். ஸோ என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தை சொன்னார்? அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். உனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்புவேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையெல்லாம் அங்கே செய்ய கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? ஆயத்தமாக்கி வைப்பார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்ன செய்வார்? கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு முன்னால் ஒரு தூதரை என்ன செஞ்சிருப்பார்? அனுப்பி வச்சிருப்பார். யாரையாவது ஒருத்தரை அனுப்பி உங்களுக்காக அங்கே செய்ய வேண்டும். எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நான் ஒருவனாக போவேன். அல்லேலூயா. அங்கே எனக்கு முன்னால் ஒருவர் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. என் அலுவலகத்தில் உட்காந்து அந்த முழங்கால் போட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு கிளம்புவேன். அது கிளாஸ் எந்த இடம்னா அவன் வந்து அதுதான் உட்காருவான். அல்லேலூயா. வந்தால் கரெக்டாக அந்த இடத்துல உட்காருவான். ஆமென். கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல முழங்கால் போட்டு நிற்கும் பொழுது பதில் செய்வார். ஆமென். எனக்கு முன்பதாக ஒரு தூதனை அனுப்புவார் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு தூதனை அனுப்புவார், உங்களுக்கு தூதனை அனுப்ப மாட்டார். அவரே வந்து இருப்பார். கையெழுதி அழகை சொல்லுவார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் மர்மமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. இதை நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, என் வார்த்தைகளை ஒன்றாக என்னை தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் விளைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு என்ன சொன்னமோ அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்வார்? அவர் நிறைவேற்றுவார். 1ஆம் தேதி இந்த பலிபீடத்திலிருந்து அதிகாலை உங்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம் வந்ததோ அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ உடனே அங்கிருந்து நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்போ இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது ஆரம்பம். அல்லேலூயா. 1ஆம் தேதி சொன்ன வாக்குத்தத்தம் ஆரம்பம் மர்ப்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? கையை தட்டி ஆண்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு முடிவையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். ஆமாம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும், அவரையும் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 3 வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என் முதலாவது வாக்குத்தத்தம் சொல்லுகிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதை வாசித்து நாம் முடிக்கலாம். நிலைபெயர்ந்தாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மை மனதிருக்கிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, நேற்றரவற்றவளே, இதோ நான்
பகைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கடிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நித்திரமாக்குவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் 51ஆம் அதிகாரம், ஏசாயா 56ஆம் அதிகாரம் 14 16 இந்த வசனங்கள். 14, 15, 16. போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடைகளை சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவதும் இல்லை. தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தில் குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிலையினால் உன்னை மறைக்கிறேன். மூன்றாவது வாக்குத்தத்தம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10 13 வசனங்கள். எல்லா ஜாதிகளும் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமைக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. 3 வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அருமையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய். அல்லேலூயா. நீங்கள் ஓடி போக மாட்டீங்க. ஆமென். ஓடி ஒழிய மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? எல்லாவற்றையும் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுகிறவராக. ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அல்லேலூயா. இந்த 3 வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டெய்லி படிங்க. ஆமென். 54ஆம் அதிகாரம் 10 17 வரைக்கும், 51ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும், 52ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும். அல்லேலூயா. 3 வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 வாக்குத்தத்தங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான அக்கா பக்கம் உட்காந்துருக்காங்க. அல்லேலூயா. அந்த 3 வாக்குத்தத்தங்களையும் பாப்பா எழுதியிருக்காரா? எழுதி வச்சிருக்கியாமா? நீ ஜெபம். அல்லேலூயா. உனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கிறார், உங்க முன்னால் இருக்கிறார். நான் பர்டிகுலர் அங்கே சொன்னால் கோவப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் எப்பவும் அதான் யோசிப்பேன், ஆண்டவரே ஏதாவது ஒன்று சொல்லி நினைக்கக்கூடாது, நம்ம மாட்டிக்கூடாது. அல்லேலூயா. இவங்க கோவப்படுவாங்க. ஆமாம். அதனால் யாரும் கோவப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். தெய்வங்களே, இந்த மாதம் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். என்ன சொன்னேன்? ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்கும். அல்லேலூயா. அக்கா எழுதியிருக்கிறாங்க. ஆமென். எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. எழுதின வார்த்தை முடிய என்ன செய்யும்? உங்களுக்கு அது நிறைவேறும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மீண்டுமாக அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யோபுவின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. இங்கே சொன்ன ஒரு வார்த்தை 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் அதை கையில் எடுத்துக்கொண்டு, பைபிள் நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். பைபிள் கையில் கொண்டு வந்தவங்க அதை நம்ம எடுத்துக்கலாம். பைபிள் கையில் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ல போகிறோம். 7ஆம் வசனத்தை, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா. அதே போல அதில் 10ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. கையில் தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம செய்வார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம அப்படியே எல்லாம் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உங்கள் துவக்கம் அற்பமாக இருக்கிறது என்றாலும் முடிவு சம்பந்தமாக இருக்கும். ஆண்டவரே, நீர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறீர். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு நீங்க செய்ய போறீங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம நேர்முழங்கால நிற்போமா கொஞ்ச நேரம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சோதிக்கலாம். எனக்கு முழங்காலே போட முடியல ஆண்டவரேன்னு சொன்னால் இன்னைக்கு முழங்கால நின்று பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நன்மையை தருவார். உன் முழங்காலுக்கு கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா.
உன் கால்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். ஹalleluya. நல்ல கையை தட்டி சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி வாழாக்கவள் அவள் தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்கவள் உன்னை வாழாக்கவள் அவள் தலையாக்குவார். இந்த மாதம் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவாய் சொல்லுவார். வாழாக்கவள் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். வாழாக்கவள் உன்னை தலையாக்குவார். கீழாக்காமல் மேலாக்குவார். கை கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தம், இந்த மாதம் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமுதாயமே இது என் வாழ்க்கையில் நிறைவேறபடியினால் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நல்ல சத்தமாய் கைகளை தட்டி ராபா ராபா. நன்மையின் கிருபையின் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையின் கிருபையின் நம்மை தொடரும். நீ பக்கத்தில் இருந்தாலும் அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் அந்த நன்மை கிருபை உன்னை தொடரும் இயேசுவின் நாமத்தில். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி Yes, yes. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுவோம். ஹalleluya. தேவப்பிள்ளை, இந்த பகல் வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். சகலவற்றையும் செய்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆறுதல் செய்கிறவர் உங்களோடு கூட இருப்பார். ஆறுதலான வார்த்தைகளை செய்கிறவர் உங்களோடு கூட இருப்பார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, என்னை நடத்துகிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருப்பார். ஹalleluya. நான் ஒடுங்கி போவதை நினைத்தவர்கள் மத்தியில், துக்கத்தோடு இருக்கிறவர்கள் நினைப்பவர்கள் மத்தியில் நான் சந்தோஷத்தோடு